Dear students, நான் உங்கள் சோசியல் சயின்ஸ் டீச்சர் பேசுகிறேன். இன்றைக்கி சோசியல் சயின்ஸ் புக்கில் ஹிஸ்ட்ரி பகுதியில் யூனிட் 4 த டெல்லி சுல்தானேட் டெல்லி சுல்தானியம். இதனுடைய தமிழ் அர்த்தம் என்னென்னா டெல்லி சுல்தானியம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், கற்றலின் நோக்கங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாடத்தை நான் படிக்கிறதுனால நம்ம எதையெல்லாம் தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்லியிருக்கு. அது எதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், வாசிக்கணும். அடுத்தது இன்ட்ரோடக்ஷனில் இதில் in this lesson we discuss how Turkish warriors set about founding and consolidating their Islamic rule till the advent of Babur. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, துருக்கிய போர் வீரர்கள் எவ்வாறு இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவினார்கள், பாபரின் வருகை வரை அந்த ஆட்சியை அவர்கள் எவ்வாறு நிலைகொள்ள செய்தார்கள் அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்லியிருக்கிறது. அடுத்தது ஸ்லாவ் டைனஸ்டின்னு சொன்னால் அடிமை வம்சம். ஸ்லாவ் டைனஸ்டினா அடிமை வம்சம். இதில் முஸ்லீம் ரூல் இன் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் by Muhammad Ghori in 12th century. Muslim rule in India was established by Muhammad Ghori in 12th century AD. இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி முகமது கோரியால், ஏடி என்பது கிபி, முகமது கோரியால் கிபி 12ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது. அடுத்தது ஆஃப்டர் கோரிஸ் டெத் இன் 1206 ஒன் ஆஃப் இஸ்லாஸ் குத்புதீன் ஐபக். இதில் என்ன சொல்லியிருக்கு, கோரியின் இறப்பிற்கு பின்னர் அவருடைய அடிமையான குத்புதீன் ஐபக் என்ன செய்தார், தன்னை மன்னராக அறிமுகப்படுத்தி கொண்டார். அடுத்தது குத்புதீன் ஐபக் எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டு வரைக்கும் ஆட்சி செய்தார்? 1206 1210 வரைக்கும் என்ன செய்திருக்கிறாரு, ஆட்சி செய்திருக்கிறார். குத்புதீன் ஐபக் began his rule by establishing Lahore as the capital of his kingdom. இதில் என்ன சொல்லியிருக்கு, குத்புதீன் ஐபக் began his rule by establishing Lahore as the capital of his kingdom. குத்புதீன் ஐபக் லாகூரை தலைநகராக கொண்டு தன்னுடைய ஆட்சியை தொடங்கினார். ஐபக் built the Guwatul Islam Masud in Delhi. This mosque is considered to be the oldest in India. அதில் என்ன சொல்லியிருக்கு, ஐபக் டெல்லியில் குவத் உல் இஸ்லாம் என்னும் மசூதியை கட்டினார். இதுதான் இந்தியாவிலே மிக பழமையான மசூதியாக கருதப்படுகிறது. அடுத்தது இல்துமிஸ். Turkish nobles choose Iltutmish, the son-in-law of Aybak, as the Sultan. இதில் என்ன சொல்லியிருக்கு, இல்துமிஸ் துருக்கிய பிரபுக்கள் இல்துமிஸை சுல்தானாக தேர்வு செய்தனர். துர்க்கிஸ் பிரபுக்கள் இல்துமிஸை சுல்தானாக என்ன செய்தார்கள், தேர்வு செய்தனர். அடுத்தது இல்துமிஸ் கிராண்டட் இக்தாஸ் to members of his army. இந்த இல்துமிஸ் தன்னுடைய படை வீரர்களுக்கு இக்தாக்களை வழங்கினார். இக்தாஸ் அப்படின்னு சொல்லுது தமிழ் இக்தாக்கள். இக்தாஸ் என்பது லேண்டு. இந்த லேண்டை தன்னுடைய ஆஃபீஸ் ஆர்மி தன்னுடைய படை வீரர்களுக்கு இக்தாஸ் என்னும் நிலங்களை வழங்கினார். அடுத்தது ரஸியா அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட பெயர். இல்துமிஸ் nominated his daughter Razia Sultana as his successor to the throne of Delhi. Razia was an able and brave fighter. இந்த ரஸியா யாருடைய மகள்னா இல்துமிஸுடைய மகளான ரஸியா சுல்தானா என்ன செய்கிறாரு, ரஸியா சுல்தானாவை தனக்கு பிறகு டெல்லியின் அரியணை வாரிசாக இவர் என்ன செய்கிறாரு, அறிவிக்கிறார். இந்த ரஸியா திறமையுள்ளவரும் மன வலிமை கொண்ட வீராங்கனையும் ஆவார்.
இல்துமிஸ்க்கு பிறகு டெல்லியை ஆளுவதற்காக இவர் தன்னுடைய மகளான ரஸியா சுல்தானை என்ன செய்கிறாரு, நியமிக்கிறார். அடுத்தது கியாசுதீன் பால்பன். ஆஃப்டர் ரஸியா கேம் கியாசுதீன் பால்பன். ரஸியாவுக்கு பிறகு யார் மன்னராக பொறுப்பேற்கிறார்? ரஸியாவிற்கு பின்னர் கியாசுதீன் பால்பன் என்ன செய்கிறாரு, பொறுப்பேற்கிறார். கியாசுதீன் பால்பன் built forts to guard his empire against the Mongol attack. Balban built forts to guard his empire against the Mongol attack. இவர் என்ன செய்கிறாரு, மங்கோலியரின் தாக்குதலிலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்காக பால்பன் பல கோட்டைகளை கட்டியுள்ளார். அடுத்தது கில்ஜி டைனஸ்டி, கில்ஜி அரச வம்சம். அதில் முதல்ல உள்ளவர் ஜலாலுதீன் கில்ஜி. There were many military campaigns during the reign of ஜலாலுதீன். ஜலாலுதீன் ஆட்சியின் போது பல படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. அதுக்கடுத்தது அலாவுதீன் கில்ஜி consolidated the Delhi Sultanate. The range of his conquests is impressive in the Punjab against the Mongoli in Rajasthan and Gujarat. இதில் என்ன சொல்லியிருக்கு, பஞ்சாபில் மங்கோலியர்களுக்கு எதிராக ராஜஸ்தானிற்கும் குஜராத்திற்கும் எதிராக என அவருடைய படையெடுப்புகள் பாராட்டக்கூடியதாக இருந்தது. அவருடைய ரேஞ்ச் வந்து மங்கோலியருக்கும் குஜராத்திற்கும் ராஜஸ்தானிற்கும் எதிராக இருந்தது. அந்த படையெடுப்புகள் பாராட்டக்கூடியதாக இருந்தது. அடுத்தது Alauddin's political and administrative reforms were as impressive as his military conquests. அலாவுதீன் படையெடுப்புகளைப் போலவே அவருடைய அரசியல் நிர்வாக சீர்திருத்தங்களும் பாராட்டுக்குரியதாக இருந்தது. சரி, இவ்வளோதான் இன்றைக்கி இந்த பாடம். இந்த பாடத்தில் நம்ம இவ்வளோ பகுதியை நம்ம படிச்சிருக்கிறோம். மீதி பகுதியை அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். சரி மாணவர்களே, நன்றி.